புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 16 தொடக்கம் 19. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வழியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழலூதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை; நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறுவர்களுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை; இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார்; இவர்களோ இம்மனிதன் பெரும் தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுகிறவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதை அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. சிந்தனை: திருமுழுக்கு யோவானின் போதனைகளையும் தனது போதனைகளையும் மக்களுள் பலர் ஏற்றுக்கொள்ளாததையிட்டு இயேசு கவலையுறுகின்றார். அவருடைய இந்த கவலையானது அவர் அந்த மக்கள் மேல் கொண்டிருந்த அன்பின் வெளிப்பாடாகும். இவ்வாறு சொல்லி திருமுழுக்கு யோவானினுடைய மனமாற்றத்தின் செய்தியையும் தனது நிறைவான போதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக கனிவாக அவர்களை கண்டிக்கின்றார். செய்தியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பொதுவாக செய்தியை கேட்பதற்கு பதிலாக செய்தியை சொல்லுகிறவர்களை விமர்சிப்பார்கள். இயேசு அதையே இங்கு சுட்டி காட்டுகின்றார். இன்றைய வாசகத்துக்கு முன்பகுதியில் இயேசு பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களை குறிப்பிடுகின்றார். திருமுழுக்கு யோவானை அவர்களுள் மேலானவராக உயர்த்தி பேசுகின்றார். இந்த இறைவாக்கினர்கள் வந்து சந்தையில் உட்கார்ந்திருந்து, நாங்கள் குழலூதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை; நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறுவர்களை போன்றவர்கள் என்கிறார் இயேசு. இங்கு குழலூதியவர்கள், ஒப்பாரி வைத்தவர்கள் திருமுழுக்கு யோவான் உட்பட பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களாவர். இதற்கு தக்க முறையில் கூத்தாடாதவர்களும் மாரடித்து புலம்பாதவர்களும் இறைவார்த்தையை கேட்க மறுத்தவர்களாவர். மனம் மாற மறுத்தவர்கள் இவர்கள். மக்கள் இயேசுவை பெரும் தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுகிறவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்று விமர்சித்தனர். ஆயினும் இயேசு ஒரு முழுமையான நிறைவான போதகராவார். தமது போதனையால் இறை ஞானத்தை தனது மனித தன்மையில் வெளிப்படுத்தினார். உயிருள்ள வார்த்தையாக அவர் மீட்பின் செய்தியை வெளிப்படுத்தினார். மக்கள் அவரிலே குறை கண்டது அவர்கள் தம் உள்ளத்தில் கொண்டிருந்த தங்கள் பிரச்சனையின் வெளிப்பாடை ஒழிய இயேசுவில் குறை அல்ல. இது எங்கள் மட்டிலும் நடக்கலாம். இயேசுவின் வார்த்தை அன்றாடம் பல வடிவங்களிலே எங்களிடம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆயினும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதை விடுத்து அதை அறிவிப்பவர்களை விமர்சித்து கொண்டு அவர்களை பற்றி குறைகள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். கடவுளின் உயிருள்ள வார்த்தைகள் எங்களுக்காக திருவிவிலியத்தில் காத்திருக்கின்றன. நாங்கள் அன்றாடம் அதை எடுத்து வாசிக்கின்றோமா? அல்லது அதை செய்யாமல் இருப்பதற்கான காரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறோமா? வழிபாடுகளிலும் வலைத்தளங்களிலும் ஞாயிறு அன்றாட திருப்பலியிலும் செப குழுக்களிலும் எமது தனி செபத்திலும் இறைவார்த்தை பிரசன்னமாக உள்ளது. இவற்றை ஏற்க மறுக்கும் போது அன்றைய மக்களைப் போல நாங்களும் மாறிவிடுகிறோம். அப்போது இயேசு எங்களையும் கனிவோடு கடிந்து கொள்வார்.
இயேசுவின் போதனை முழுமையானது, நிறைவானது என்பதை இன்று நாங்கள் சிந்திப்போம். ஆனால் பலர் அந்த வார்த்தையை தம் உள்ளத்தை ஊடுருவச் செய்ய அனுமதிக்கவில்லை. அவ்வாறுதான் நாங்களும் இருக்கின்றோமா? அல்லது அவரது வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சியோடு கூத்தாடுகின்றோமா? அல்லது அந்த வார்த்தைகள் எமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி அழ எங்களை தூண்டுகின்றனவா? செபம். ஆண்டவரே, நீரே உண்மையும் தந்தையின் முழுமையான வெளிப்பாடுமாயிருக்கிறீர். உமது வார்த்தையை நாம் உள்வாங்கிக் கொள்ள எம் உள்ளத்தையும் மனத்தையும் திறந்தருளும். ஆமென்.